கங்கையின் பரிசு. முன்னொரு காலத்தில் கங்கை நதிக்கரையின் மயானத்தில் பிணங்களை எரிக்கும் வெட்டியான் ஒருவன் இருந்தான். தினமும் காலை மயானத்திற்கு வந்தவுடன் கங்கை எண்ணெயை ஒரு நிமிடம் வணங்கிவிட்டு தனது அன்றாட வேலைகளை செய்ய ஆரம்பிப்பான். அந்த ஊரில் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பண்டிதர் தினமும் அதிகாலையில் மந்திரங்களை ஜெபித்து கொண்டே வந்து கங்கை ஆற்றில் நீராடி அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு வெளியே வருவார். இதை மயானத்திலிருந்து வெட்டியான் பார்த்து கொண்டே இருப்பான். ஒரு சமயம் இந்த பண்டிதரின் வயதான தந்தை காலமானதை அடுத்து அவரது சடலத்தை எரிப்பதற்காக மயானத்திற்கு பண்டிதர் தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு வந்தார். சடலத்தை வெட்டியான் எரித்து முடித்த பின்பு வெட்டியான் கூலியாக 5 ரூபாயை தூக்கி வீசி வெட்டியானிடம் எறிந்தார். வெட்டியானோ பண்டிதரிடம், ஐயா, நீங்கள் அனுதினமும் கங்கை எண்ணெயை மந்திரங்கள் ஜெபித்து வணங்குபவர். ஆகையால் உங்களிடம் நான் காசு வாங்க மாட்டேன். என்னாலான சிறிய உதவி உங்களுக்கு என்று வெட்டியான் சொன்னான். பண்டிதரோ வெட்டியானிடம், நீ எனக்கு இலவசமாக சேவை செய்ய வேண்டாம். உனது கூலியாக நான் கொடுத்ததை எடுத்துக்கொள் என்று கண்டிப்புடன் சொன்னார். வெட்டியானோ பண்டிதரிடம், எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள். இந்த பணத்தை மந்திரங்கள் ஜெபித்து கங்கா அன்னையிடம் நான் கொடுத்ததாக கொடுத்து விடுங்கள் என்றான். பண்டிதரும் சரி என்று சொல்லி அந்த 5 ரூபாயை எடுத்துக்கொண்டு கங்கையில் மூழ்கி சில மந்திரங்களை சொல்லி வெட்டியான் கொடுத்ததாக கங்கை எண்ணெயை பெற்றுக்கொள் என்று வீசி எறிந்தார். அப்போது ஓடும் நதியிலிருந்து ஒரு அழகிய கை வெளியே வந்து பண்டிதர் வீசி எறிந்த 5 ரூபாயை பெற்றுக்கொண்டது. பண்டிதருக்கு மகா ஆச்சரியம். அதோடு மட்டுமல்லாமல் அந்த அழகிய கையில் நவரத்தினம் வைரங்கள் பதித்த ஒரு தங்க வளையல் தோன்றியது. அந்த வளையலை பண்டிதரிடம் அந்த கை கொடுத்தது. உடனே வானிலே ஒரு அசிரீரி தோன்றி, பண்டிதரே, இந்த தங்க வளையலை நான் கொடுத்ததாக வெட்டியானிடம் கொடுத்துவிடு என்று சொல்லியது. கண்ணை பறிக்கும் அந்த தங்க வளையலை தன் இடுப்பு வேஷ்டியில் நன்கு கட்டிக்கொண்டு வெட்டியானிடம் இது பற்றி ஒன்றும் சொல்லாமல் நேராக தனது வீட்டிற்கு வந்து மனைவியிடம் நடந்ததையெல்லாம் சொல்லி தங்க வளையலையும் கொடுத்தார். பண்டிதரின் மனைவி தங்க வளையலை பார்த்து பிரமித்து போனாள். இந்த ஒற்றை வளையலை போட்டுக்கொண்டு நான் எங்கும் செல்ல முடியாது. மேலும் இந்த வளையல் அதிக மதிப்புடையதாக தோன்றுகிறது. ஆகையால் இந்த வளையலை இந்நாட்டு மன்னரிடம் கொடுத்தால் நிறைய பொற்காசுகள் கொடுப்பார். அதை வைத்து நம்முடைய 2 பெண் குழந்தைகளுக்கும் ஜாம் ஜாம் என்று திருமணம் நடத்தி முடித்து விடலாம் என்று யோசனை சொன்னாள். பண்டிதருக்கும் மனைவி சொன்ன யோசனை சரி என்று பட வளையலை எடுத்துக்கொண்டு மன்னரிடம் சென்றார். மன்னர் அந்த பிரகாசமான தங்க வளையலை வாங்கி பார்த்து மகிழ்ந்து 1000 பொற்காசுகள் பண்டிதருக்கு வழங்கினார். பண்டிதரும் மகிழ்வோடு பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினார். மன்னர் ஆசையாக ராணியிடம் அந்த தங்க வளையலை காட்ட ராணியும் அந்த பிரகாசமான வளையலை பார்த்து மிக்க மகிழ்ச்சியானார். ராணி அந்த வளையலை தனது கையில் போட்டு பார்க்க கனகச்சிதமாக ராணிக்கு பொருந்தியது. ராணி ராஜாவிடம், இன்னொரு வளையலும் இருந்தால்தான் நான் இதை கையில் போட முடியும் என்று சொல்கிறார். ராஜா வேலையாட்களை அனுப்பி பண்டிதரை வரவழைத்தார். பண்டிதரிடம் இன்னொரு வளையலையும் ராஜா கேட்கிறார். பண்டிதர் ஒன்றும் பதில் சொல்லாமல் தயங்கி நிற்க ராஜாவுக்கு கோபம் பொத்து கொண்டு வருகிறது. ஒரு நாள் அவகாசம் தருகிறேன். அதற்குள் இன்னொரு வளையலையும் கொண்டு வந்து கொடுக்காவிட்டால் உனக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று பண்டிதரிடம் ராஜா சொல்கிறார். பண்டிதருக்கு உயிர் பயம் தொற்றிக்கொள்ள கங்கைக்கரையில் அருகில் இருக்கும் மயானத்தில் இருக்கும் வெட்டியானிடம் ஓடி வந்து வணங்கினார். வெட்டியான் பதறிப்போய், ஐயா, தாங்கள் ஏன் என்னை வணங்க வேண்டும்? உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான். என்னை மன்னித்து விடப்பா என்று நடந்த அனைத்தையும் வெட்டியானிடம் சொல்லி தனக்கு ஏற்பட்டிருக்கும் ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று பண்டிதர் கேட்கிறார். வெட்டியான் கங்கை நதிக்கு செல்கிறான். கூடவே பண்டிதரும் செல்கிறார். வெட்டியான் கங்கை எண்ணெயை வணங்கி, தாயே, எனக்கு நீங்கள் அளித்த ஒரு தங்க வளையலை போன்று இன்னொரு தங்க வளையலையும் கொடுத்து பண்டிதரின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று மனமுருகி வேண்டி கையை நீட்டுகிறான். மீண்டும் கங்கை நதியிலிருந்து அழகிய கை தங்க வளையலை வெட்டியான் கையில் கொடுக்கிறது. வெட்டியான் நன்றி கூறி பெற்றுக்கொண்டு பண்டிதரிடம் கொடுத்தான். பண்டிதர் வெட்டியான் காலை பிடித்து கொண்டு ஓ என்று கதறி அழுதார். பின்னர் அந்த தங்க வளையலை பண்டிதர் மன்னரிடம் கொடுத்தார். மன்னர் மீண்டும் 1000 பொற்காசுகள் கொடுக்க அதை வாங்கி கொண்ட பண்டிதர் அதை அப்படியே வெட்டியானிடம் கொடுத்தார். வெட்டியான் அந்த பொற்காசுகளை வாங்க மறுத்ததுடன் இந்த பொற்காசுகளை வைத்து தங்களின் மகள்கள் இருவரின் திருமணத்தையும் நல்ல முறையில் நடத்துங்கள் என்று சொன்னான். இப்போது பண்டிதரின் கண்களுக்கு வெட்டியான் அந்த மயானத்தில் குடிகொண்டிருக்கும் பரமேஸ்வரனாகவே தெரிந்தான்.
ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.